சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் வெள்ளிக்கிழமை தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செஞ்சது தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றினேன். இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதால நல்ல ஒரு பலன் கிடைக்கிது. அதே போல் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்ம மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றிட்டு நம்ம அந்த தெய்வங்கள்கிட்ட பேசும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அப்படியே விலகின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதனால் தொடர்ந்து நான் இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை ஏற்றிட்டு வரேன். எப்பயுமே நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் நிலைவாசல்ல இருந்து பூஜை செஞ்சுட்டு வரணும். நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம நிலைவாசலில் குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்கும். அந்த தெய்வத்தை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் எப்பவுமே நீங்கள் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு அதை அர்ச்சதை போட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றது ரொம்பவே சிறந்தது. அது எப்பயுமே இப்படி தான் பூஜை பண்ணுவேன். அதே போல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை காலையிலே 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரத்தில் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது அப்படிங்கிறது மகாலட்சுமியோடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே போல் பண கஷ்டம் அப்படிங்கிறது தீர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நான் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி பூஜை செஞ்சேன். இந்த பூஜை செய்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில்லறை காசு 108 காயின் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் எவ்வளோ உங்ககிட்ட காயின் இருக்கோ அந்த காயினை வச்சு இந்த பூஜையை செய்யலாம். நான் 5 ரூபாய் நாணயம் 108 காயின் வச்சுருக்கிறேன். அந்த 108 காயின் மகாலட்சுமி அர்ச்சனை செஞ்சு தான் நான் இந்த பூஜையை செஞ்சேன். அப்போ அந்த அர்ச்சனை செய்யும்போது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த உங்களுக்கு சொல்லலாம். மகாலட்சுமி 108 போற்றிகள் சொல்லி இந்த பூஜை செய்கிறது அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதே போல் மகாலட்சுமி வசியம் ஏற்படும். இந்த பூஜை எது செய்கிறது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல் நம்மளை தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு நினச்சாலும் இந்த பூஜையை செய்யலாம். நான் இந்த மகாலட்சுமி பூஜை செஞ்சதால் எனக்கு கிடைச்சது நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது. நான் டெய்லரு. அதே போல் எனக்கு துணி ரெகுலராக பிஸியான டெய்லர் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. சீசன் டைமில் ஓரளவுக்கு வரும். நார்மலாக இருக்கிறப்ப எப்பயாவது ஒருத்தர் 2 பேர் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜையை இந்த வருஷம் அதே போல் ஏற்கனவே ஒரு டைம் இந்த பூஜை செஞ்சது வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இந்த மகாலட்சுமி பூஜை பௌர்ணமி நாளில் நான் ஒரு வாட்டி செஞ்சேன். அப்போ நான் செஞ்சு ஒரு வாரத்தில் என்னுடைய நகைகள் 2 லட்ச ரூபாய்க்கு வச்சுருந்தேன். அந்த நகையை என்னால் மீட்க முடிஞ்சது. அப்போலேருந்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவேன். இந்த டைம் கிடைக்கும்போது நான் காயினில் அர்ச்சனை மட்டும் செஞ்சுப்பேன். சரி, இந்த தையில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும், நமக்கு நல்ல ஒரு பண வரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் வெள்ளிக்கிழமை தை மாதம் இந்த மகாலட்சுமி பூஜையை செஞ்சேன். நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு. அதே போல் உங்ககிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ அந்த காயினை வச்சு நீங்கள் எதுவும் சிறப்பாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி பூ உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடச்சிது அப்படின்னா வச்சு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறந்தது. இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சு நீங்கள் அந்த காயினால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறத தீர்ந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக காயின் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இருக்கிற காயினை வச்சு செஞ்சீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது தீரும். இதெல்லாம் வந்து நான் செய்கிற பூஜையால் தான் எனக்கு இது நடந்தது அப்படின்றத நான் நிச்சயமாக நம்புவேன். அதே போல் இந்த மகாலட்சுமி வசியம் சுக்கிர ஓரையில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்லதே நடக்கும். நான் வந்து செஞ்சு பார்த்து எந்த ஒரு வீடியோவும் வந்து எனக்கு பலன் கொடுத்தது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுக்கிர ஓரை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஓரை. சிலர் சொல்லுவாங்க ஓரை அரைஞ்சி இது வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு. அது உண்மைதான். அது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சுக்கிர ஓரையும் அதே போல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அது அப்படிங்கிறனாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஓரைகள் வந்துட்டே இருக்கும். அந்த ஓரை வரைஞ்சி நம்ம வந்து இந்த வழிபாடெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே இப்போ சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாலும் படிப்படியாக நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மை நடக்குது. எந்த ஒரு பரிகாரமாக இருக்கட்டும், இது வேண்டுதலாக இருக்கட்டும், அதே போல் பூஜையாக இருக்கட்டும், நம்பிக்கையோடு கண்டிப்பாக இது நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.